கைஸ் நம்ம பார்ட் 1ல பார்த்துருப்போம், அது உங்களுக்கே தெரியும். இப்போ வாங்க, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெந்திருக்கோம். இதெல்லாம் போட்டாச்சு. அரிசி நல்லா வந்திருக்கே. இது பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் போட்டுக்கணும். போட்டு நல்லா எண்ணெய் காஞ்சி வர போடணும். இப்போ குக்கர் நல்லா சூடானோடனே ஏலக்காய் போட்டுக்கணும் கைஸ். கூட பட்டை கிராம்பு சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கணும். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் வாங்க. ரசம் ஆனியன்ஸ், பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு மிளகா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயத்தை போடலான்னு நினைக்கிறேன், வாங்க போடலாம். நல்லா வந்துருக்கு, நல்லா கலரணும். நல்லா கிளறி நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வர கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா நிறைய வெங்காயம் போட்டுக்கணும். ஓகே, இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம் வதங்கணும். 10 நிமிஷம். 10 நிமிஷம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வந்தது. ஓகே, இப்போ பச்சை மிளகாய் எப்போ போடணும்? பச்சை மிளகா இது பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய். ஓகே கைஸ், நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி சேர்த்துனீங்கன்னாக்கா நல்லா வணங்கும். நல்லா வணங்கும். உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம், அவங்க பார்த்துப்பாங்க. நீ வதங்கிட்டே இருக்கு, நல்லா பொன்னிறமாக வரணும். இப்போ தான் லைட்டாக செவந்துருக்கு பாருங்க கைஸ். இப்போவே என்னமா ஸ்மெல் அடிக்குதுன்ட்டு. நீ கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு பச்சை வாசம் போடுறது தாளிக்கணும். அப்புறம் இந்த இன்க்ரீடியன்ஸ் மெயினாக சேர்த்திக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் பிரியாணி பவுட்ரு, ஒரு பேக்கெட் தயிர் சேர்த்திக்கணும். இப்போ லைட் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு, ஸ்மெல்லே நல்லா தூக்கதாக இருக்குது கைஸ். அப்புறம் இப்போ தக்காளி ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மெல்லே நல்லா பாஸ்தா ஃப்ளேவரில் இருக்குது கைஸ். ஸ்மெல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி ஒரு 5 தக்காளி போட்டு நல்லா வந்து எண்ணெய் கோர்த்து விடுற அளவுக்கு வணங்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா வணங்கணும். பொன்னிறமாக வந்திருக்கு. பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுருவோம். தக்காளி போட்டு நல்லா எண்ணெய் கோர்த்து விடுற வரைக்கும் நல்லா வணக்கணும். மறுபடியும் கல்லுப்பு போட்டுக்கணும். கொஞ்சமாக போட்டீங்க அப்படின்னா நல்லா வதங்குறது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேர்த்து நமக்கு வரும். இது வணக்கும் போது கொஞ்சம் பேன் கட்டில் நமக்கு வரணும்.